யாரை கொலை பண்ணுவதற்காக பாம் சரவணன் பதுங்கி இருந்ததா பேசப்படுது. ஆஸ் பர் மை நாலேஜ் அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து பொய்யா வந்து கலைக்கிறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக கேட்குறேன். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஆதரவாளர்கள் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களே, இந்த 20 பேருமே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்க காத்திருந்தவர்களா? ஏன் அண்ணனை கொலை செய்தியில் ஈடுபட்டு இருந்த சம்பவ செந்திலை கைது செய்ய முடியவில்லை? அவர் தான் தலைமறைவா இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியலன்னு போலீஸ் சொல்றாங்களே. பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய அண்டர்வேர்ல்டு டான் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில திருமாவளவன் ஏன் நாடகம் ஆடணும்? அப்படி நாடகம் ஆட வேண்டிய அவசியம் தேவை திருமாவளவனுக்கு என்ன இருக்க போகும்போது? முதலமைச்சரை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு பேச்சு, முதலமைச்சரை பார்த்ததுக்கு பிறகு ஒரு பேச்சு. அவர் திருமாவளவனா இல்லை இருநாவளவனா என்று பலர் கேள்வி கேட்டார். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில இயக்குனர் ப ரஞ்சித்தை எதிர்த்து ஏன் திருமாவளவன் அந்த இடத்துல செயல்பட்டார்னு நினைக்கிறீங்க? இவர்கள் 2 பேருக்கும் வார்த்தை போர் நாடகம் தான் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு ஒரு நிகழ்வுகளை பார்த்திருப்பீர்கள். இந்த சமுதாயத்திலே, தலித் சமுதாயத்திலேயே வந்து நாங்கள் 2 பேர் தான் வந்து முக்கியமான ஆட்கள் என்று காட்டிக்கொள்வதாக இருவரும் நாடகம் போட்டார். ப ரஞ்சித் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் அதன் பிறகு கட்டி பிடித்துக் கொண்டார்களே மேடையிலே, பார்க்கவில்லையா நீங்கள்? பாம் சரவணனை போலீசார் ஷூட் பண்ண வேண்டிய அவசியம் தேவை என்ன இருக்கு? ஏன் போலீசார் டிராமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது போலீஸோட டிராமா கிடையாது. அப்ப யாருடைய டிராமா? இது வந்து அரசாங்கத்துடைய டிராமா. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை நியாயப்படுத்த திமுக அரசு முயற்சிக்குதான். கண்டிப்பா முயற்சிக்குது. திமுகவுடைய அடித்தளத்தை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆட்டி பார்த்ததுனால தான் அவர் படுகொலை செய்யப்பட்டாரா? இந்த செடிகள் வளர்ந்தால் நம்மளுடைய மரம் அழிந்துவிடும் என்று குறிவைத்து அரசியல் படுகொலையாக இதை நிகழ்த்தினார். நீங்க சொல்றதை பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் ஆள் வச்சு படுகொலை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். பாம் சரவணனை போலீசார் துப்பாக்கியால சுட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல நீங்க அமெரிக்காவில் இருந்தீங்க, இப்போதான் இந்தியா வந்திருக்கீங்க. என்ன நடந்துச்சு அன்னைக்கு? என்ன தகவல் உங்களுக்கு சொல்லப்பட்டது? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை ஒரு ரவுடிகளுக்குள்ளான ஒரு மோதல் என்பதை சித்தரிப்பதற்காக இந்த அரசு மிகவும் மெனக்கிட்டு அந்த வேலைகளை பார்த்து வருகின்றது. நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை? ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை ரவுடிகளுக்குள்ளான மோதலா மாற்றுவதற்கு தான் போலீசார் திட்டமிடுறாங்களா? போலீஸ் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அரசாங்கத்தை தான் இங்கு குறிக்கும். போலீஸ் என்பது காவல்துறையோட ஹோம் டிபார்ட்மெண்ட்டு முதலமைச்சரிடம் இருக்க. போலீஸுக்கு அப்படி என்ன அவசியம் வேண்டி இருக்கு? அவசியம் என்பதல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை படுகொலை, அதாவது முதலமைச்சர் தொகுதியிலே இந்த படுகொலை நடந்திருக்கின்றது. அப்படி முதலமைச்சர் தொகுதியிலேயே ஒரு பாதுகாப்பின்மையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஒரு சாதாரண நபர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வை போல இதை நிகழ்ந்து விட்டது. ஆனால் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அது மட்டுமல்லாமல் கருத்தியல் ரீதியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடலுக்கு எதிராக ஜெய்பி மாடல் என்ற ஒன்று உருவாக்கி இந்த மாடல் அடிப்படை தத்துவத்தையே ஒழித்து திராவிட மாடலாக இருந்ததை ஜேபி மாடலாக மாற்ற வேண்டும் என்று ஒரு தனி மாநாடியை நடத்தி தொடர்ந்து கூட்டங்களையும் நடத்தி தன்னுடைய கருத்தியலை பரப்பி வந்த பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை எடுத்துரைத்த மிகப்பெரிய தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை அவர் தலைவர் அல்ல, அவர் ஒரு சாதாரண நபர் என்பதை, அவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படி என்று சித்தரிக்க ஆரம்பத்திலிருந்தே இதை முயற்சி செய்து கொண்டே வந்திருக்கார்கள். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ பாம் சரவணனை வந்து ஓடி தருத்தி பிடிக்கிற அதே நேரத்தில் இதில் வந்து சம்பவ செந்தில் ஒருத்தரை வந்து இன்னும் அப்ஸ்காண்ட் அக்யூஸ்டாக காமிச்சிருக்காங்க. அதாவது யாருமே வந்து எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் சட்ட ரீதியாக நாங்கள் வழக்குகளை வந்து சந்தித்து வரோம். நாங்கள் வந்து சட்டப்பிரகாரம் எங்களுடைய கொள்கை வந்து சட்டப்பிரகாரம் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் எங்களுடைய கொள்கை. அப்படி இருக்கும் பொழுது யாரையோ வந்து பிடிச்சி இவர்கள்லாம் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பழி வாங்குவதற்காக ப்ரிப்பரேஷனில் இருந்தார்கள் அப்படி என்று சின்ன சின்ன வழக்குகள் போட்டு வருகின்றார்கள். சின்ன வழக்குன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 30 பேரை போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? அப்போ போலீசார் கரெக்டான பாதையில் தானே போயிருக்காங்கிற மாதிரி தானே தோணும். அண்ணனை படுகொலை செஞ்சவங்களை கைது பண்ணவங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அண்ணனை படுகொலை செஞ்சதுக்காக பழி வாங்க பல பேர் துடிக்கிறார்கள் என்பதை போல
சிறு சிறு ஆட்களை வைத்து இவர்களெல்லாம் இந்த கொலையில் அண்ணனுடைய கொலையில் ஈடுபட்டவர்களை பழிவாங்க துடிக்கிறார்கள் என்று வழக்குகளை பதிவு செய்து வருகின்றார்கள். யார் தூண்டுதலின் பேரில் இப்படியான வழக்குகளை பதிவு பண்றாங்க? யாரும் இது வந்து தூண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அவங்க செட் பண்ண நினைக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை செட்டில் பண்ண நினைக்கிறது யாரு? அரசாங்கம். நேரடியாவே கேட்கிறேன், திமுக தான் பண்ணுதா இதெல்லாம்? திராவிட முன்னேற்ற கழகம் என்று அரசு யார் வந்து இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்றார்களோ அது திமுக என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. திமுக தனிப்பட்ட கட்சியாக இதை செய்ய முடியாது. அந்த கட்சி என்றால் நாங்களும் எங்கள் கட்சியை வைத்து பார்த்து கொள்வோம். அரசை அவர்கள் ஆள்கின்றார்கள். அரசு எந்திரம் அவர்களுடைய கையில் இருக்கின்றது. அப்படி கையில் இருக்கிறதுனால் அவர்கள் இது போன்ற வழக்குகளை பதிவு செய்கின்றார்கள். இதே பாம் சரவணனை கைது செய்தார்கள். அவர் வந்து அண்ணனுக்கு ஆதரவாக அவரை கொலை செய்தவர்களை கொலை செய்து விடுவார் என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்திருக்கின்றார்கள். ஏன் அண்ணனை கொலை செய்தியில் ஈடுபட்டு இருந்த சம்போ செந்திலை கைது செய்ய முடியவில்லை? அவர்தான் தலைமறைவா இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியலன்னு போலீஸ் சொல்றாங்களே. சரி, அப்படி தலைமறைவா இருக்கிறவரை போலீஸ் கண்டுபிடித்து தேடி பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய அண்டர்வேர்ல்டு டான் கிடையாது. இவங்களே வந்து இது வரைக்கும் 4 கொலை வழக்கில் அவர் வந்து இதோட 4வது கொலை வழக்கில் பிடிக்காம வந்து முடியாமல் போயிடுச்சேன்னா போலீஸை விட வந்து சம்போ செந்தில் பெரிய ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது வந்து போலீஸ்க்கான ஒரு பெரிய சேலஞ்சிங் தானா? போலீஸ் நினைச்சா வந்து புகையே நுழையாத இடத்துல கூட நுழைஞ்சி பிடிச்சிட்டு வந்துடலாம். போலீஸ் நினைக்கணும். ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா போலீஸுக்கு தெரிஞ்சுதான் சம்போ செந்தில் எங்கேயோ தலைமறைவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை, போலீஸுக்கு தெரிஞ்சுன்றது இல்லை. போலீஸுக்கு வந்து நினைச்சா போலீஸ் வந்து எப்படி இருந்தாலும் வந்து கைது பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இது. போலீஸ் நினைக்கலையா? போலீஸ் மனசு வைக்கலையா? போலீஸை வந்து அரசாங்கம் வந்து கைகளை கட்டி போடுறாங்க. சம்போ செந்தில் போன்ற ஆட்கள் வந்து இப்போது பாம் சரவணனை பிடிக்கிறாங்க. அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கலை, எந்த விதமான பழிவாங்குதல் நடவடிக்கைக்கான ஒரு விஷயத்துக்கும் போகல. ஆனால் இவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, பாம் சரவணனுக்கு முன்னாடி பல பேரை கைது பண்ணி இவங்கெல்லாம் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு பழி வாங்க துடிக்கிறார்கள் என்று வந்து வழக்குகளை பதிவு செய்து அனுப்புகிறார்கள். இது வரைக்கும் எத்தனை பேரை இப்படி எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க? ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்காக பழி தீர்க்கவங்க எல்லாம் காத்திருந்தாங்க அப்படின்னு எத்தனை பேரை கைது? ஏறக்குறைய ஒரு 20-25 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் பாம் சரவணன் மட்டும்தானே வெளியில தெரியப்பட்டவர். பாம் சரவனுடைய அண்ணன் தென்னரசு இதே வந்து கொலை செய்யப்பட்ட, அதாவது அண்ணனை கொலை செய்த அதே குற்றவாளிகள், அதாவது அந்த சிறிய நபர்கள், அதாவது கைது செய்யப்பட்ட நபர்களும் பலர் அதில் இன்வால்மெண்ட் இருக்கின்றது. அவர் பாம் சரவனுடைய அண்ணன் தென்னரசு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி கொலை செய்த நபர்களும் இதிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதனால் அதில் ஈடுபட்டவர்கள் அவருடைய படுகொலையிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஆற்காடு சுரேஷோட டீமை சொல்ல வரீங்களா அல்லது யாரை சொல்ல வரீங்க? இல்லை, ஆற்காடு சுரேஷ் வந்து ஏற்கனவே வந்து அவருடைய கொலையில் வந்து தென்னரசு கொலையிலையும் இருக்கிறாரு, வழக்கிலையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் வந்து நம்ம சீசிங் ராஜா அவரும் இருக்கார். மற்ற இப்போ கைதானவங்களும் வந்து ஒரு சிலர் வந்து அதில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த முயற்சி வந்து பாம் சரவணனை சுட்டு பிடிக்க வேண்டியதில்லை. சுட்டு பிடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். பிடிச்சிட்டு தான் சுடுறது தான் வந்து வழக்கமாக இருக்குது. இப்போ இதுதான் பாம் சரவணன் விஷயத்துலேயும் நடந்துச்சா? போலீஸார் பிடிச்சிட்டு வாண்டடா அப்படி நீ போப்பா அப்படிங்கிற அனுப்பிச்சிட்டு ஷூட் பண்ணாங்களா? இதுதான் நடந்ததா? சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் நடந்ததா? அது நீங்கள் வந்து மிகப்பெரிய ரிப்போர்ட்டர், அதனால் வந்து சில உண்மைகளை வந்து சொல்லணுன்னாக்கா நீங்கள் வந்து அதை வந்து நிஜம்ன்றது வேறு, நிழல்ன்றது வேறு. தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் வந்து என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அதற்கு தனிப்பட்ட முறையிலே வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வந்து போத் சைட் ஃபயர் ஷுட் பி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்வாங்க. 2 சைட்லேயும் வந்து துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருக்க வேண்டும். அப்போது வந்து இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களை உங்களை பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் உங்களை கொம்பு எடுத்து அடிக்கும்போது நீங்கள் ஒரு கத்தி எடுத்து வெட்டி நீங்கள் அவளை சாகடிக்கக்கூடாது. அவர் கத்தி எடுத்து வெட்டினா நீங்கள் கொம்பு எடுத்து அடிக்கலாம். அவர் துப்பாக்கி பாம்பு எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாக்கா நீங்கள் வந்து துப்பாக்கி யூஸ் பண்ணி உங்களை தற்பாதுகாத்து கொள்ளலாம். இதுதான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸோடைய அந்த டெஃபினிஷன். என்கவுண்டரோட டெஃபினிஷன் 2 சைட்லேயும் ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ரவுடிகளையும் கைது செய்கிறோம். அப்போ கைது செய்யும்போது இவரை வந்து கைது செய்து நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு வந்து ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக வந்து இவர் ஈடுபட்டார் என்று சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள். இது போன்ற பல பேரை வந்து அது உண்மையாது. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு பழி தீர்ப்பதற்காகத்தான் பாம் சரவணன் பதுங்கி வாழ்ந்தாரா? பதுங்கி வாழ்ந்தார். அண்ணனுடைய மரணத்துக்கு பிறகுதான் அவர் வந்து வெளியில் இருந்தார் என்பது அல்ல. அவர் ஏற்கனவே வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சுயமாகவும் ஒழுக்கத்துடனும் நடத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவி வழக்கறிஞர்
மகாலட்சுமி என்ற அவருடைய மனைவி வந்து வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞருடைய அறிவுரையின் பேரில் திருந்தி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை மீண்டும் பிடித்து வந்து அவரை ரவுடி போல் சித்தரிக்கிறார். எங்கிருந்து பிடித்து வந்து? அவரை போலீஸுடைய விசாரணையிலே ஆந்திர பிரதேசத்திலிருந்து அவரை பிடித்து வந்திருக்கிறார்கள் அது என்று உண்மையா? சொல்லியிருக்கிறார்கள். அது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதுதானே. இல்ல அவருடைய மனைவி சொல்லியிருப்பாங்களா அட்வொகேட்? வரதபாளையம் என்ற ஒரு ஏரியாவில இருந்து அவரை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது எங்க வந்து ஆந்திர பகுதியில் இருக்குது. அதுல வந்து அவர் ஒரு குடும்பமா தனிப்பட்ட முறையில வந்து அவர் வந்து அமைதியான சூழ்நிலை நோக்கி தனிப்பட்ட முறையில் வாழும்போது அவர் வந்து பிடித்து வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கு. வீட்டில் இருக்கிற பாம் சரவணனை போலீசார் கைது பண்ணி அழைச்சிட்டு வந்து சென்னையில் வச்சு தப்பிச்சு ஓட முயன்றார், போலீசாரை கத்தியால் குத்த முயன்றார் அப்படின்னு சொல்லி பாம் சரவணனை போலீசார் ஷூட் பண்ண வேண்டிய அவசியம் தேவை என்ன இருக்கு? ஏன் போலீசார் டிராமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது போலீஸோட ட்ராமா கிடையாது. அப்ப யாருடைய டிராமா? இது வந்து அரசாங்கத்துடைய ட்ராமா. அரசாங்கம் வந்து என்ன நினைக்குதுன்னா, அண்ணன் மாபெரும் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய, தென்னாட்டு அம்பேத்கர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கை வந்து நியூட்ரலைஸ் செய்ய வந்து எவ்வளோ முயற்சி செய்கிறார்கள். அதாவது ஏதோ ஒரு ரவுடி கொலை ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை நியாயப்படுத்த திமுக அரசு முயற்சிக்குதான். கண்டிப்பா முயற்சிக்குது. அவரோட திமுகவுக்கு என்ன லாபம்? அவரோட தொகுதியில 2011 வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் எதிர்த்து போட்டியிடும்போது எல்லா தொகுதிகளிலும் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியிலே பல முறை 20-25 முறைக்கு மேலே வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அங்கு போட்டியிட்டதுனால். அதனால இப்போ அடுத்த தேர்தல் வந்து 2026 இருக்கிற தேர்தல் இருக்குது. அப்போ அவருடைய முதலமைச்சர் தொகுதியிலே வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் தேர்தல் நடக்க போகுது. அப்படி தேர்தல் நடக்கிற நேரத்தில் இப்போது வந்து இவ்வளோ பெரிய தலைவரை வந்து ஒரு பாதுகாப்பின்மையாக வந்து சட்டம் ஒழுங்கு, தமிழ்நாடு முழுக்கும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஹோம் டிபார்ட்மெண்ட்டுடைய கடமை. அப்படி இருக்கும்போது அவர் தொகுதியிலே வீட்டு வாசலிலேயே வைத்து மிகப்பெரிய வந்து ரவுடிகள் கோஷ்டிகள் எல்லாம் இறங்கி அதை அனைத்து ரவுடிகளும் ஒன்றிணைந்து இதற்கு பின்பு அரசியல் பின்புலமாக இருந்தவர்களை கைது செய்யாமல் விட்டு அரசியல் வாழ்க்கை கெட்டுவிடும் என்பதற்காக இந்த விஷயத்தை செய்யும். நீங்க சொல்றதை பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் ஆள் வச்சு படுகொலை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து மழை பெய்யலன்னா கூட வந்து மன்னரை தான் குறை சொல்லுவாங்க. அந்த ஊரில் மும்மாரி பொழுதா இல்லை வந்து அந்த இடத்துல வறுமை இருக்குதா, அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பார்த்து. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி, அந்த மாணவியை வந்து ஒரு நபர் வந்து கற்பழித்து விட்டார். அந்த காதலனுக்கு முன்னாடியே இந்த கண்முன்னே இந்த சம்பவங்கள் நடத்து விட்டது என்று சொன்னபொழுது நீங்கள் சொன்ன இதே வார்த்தை ஆட்சியாளர்களை போய் அதை செய்தார்கள், சம்பந்தப்பட்டவர்களை செய்தார்கள். ஏன் வந்து தமிழ்நாடே கொந்தளித்தது? இல்ல ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதி அரசாங்கம் இருக்குன்னு சொல்றீங்க. இதை முடிச்சிடறேன். முதலமைச்சர் தானே இதை முடிச்சிடறேன். அப்பதான் உங்க கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எல்லா கட்சிக்காரர்களும் பிஜேபி, அதிமுக, திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும், சீமான் உள்பட எல்லா கட்சிகளும் போராட்டங்களையும் நடத்தி இந்த நிகழ்வுக்கு இந்த அரசு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அளவுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டம் வந்து இந்தியா முழுக்கும் வந்து வலுவெடுத்தது, தமிழ்நாடு முழுக்க வலுவெடுத்தது. அப்போது வந்து முதலமைச்சர் இதை செய்து விட்டார் என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கும் வந்து சரியான முறையாகுமா? ஒரு எந்த பிரச்சனைனாலும் அதற்கு ஆளுகின்ற அரசாங்கத்துடைய முதலமைச்சர் வந்து போலீஸ் துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் பொறுப்பு. நான் ஓப்பனாகவே கேட்குறேன் சார், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு நீங்கள் நேரடியாகவே முதலமைச்சர் தான் குற்றம் சாட்டுறீங்களா, அல்லது அந்த முதலமைச்சர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளராக ஒரு அமைச்சர் இருப்பாங்களா, அந்த அமைச்சரை குற்றம் சாட்டுறீங்களா சார்? இது மிகப்பெரிய சதி. அனைத்து கட்சிகளும் வந்து சேர்ந்து, அனைத்து கட்சிகள் மீன்ஸ் திமுகவும் அதில் இருக்கா அந்த சதியில்? அதாவது ஆளுங்கட்சியுடைய ஒரு அமைச்சர் அண்ணன் நாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர், அவரிடம் சென்று சால்வையை போற்றி அவரிடம் மரியாதையை வாங்கி கொண்டு 2-3 மாதத்தில் அந்த நபர் அருள் என்ற நபர் இதில் கொலைக்காலத்திலே சம்மந்தப்பட்டிருக்கின்றார். நேரடியாக கொலைக்காலத்தில் மிகப்பெரிய திட்டம் தீட்டியதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இங்கு பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் காங்கிரஸிலும் பல காங்கிரஸோட முக்கிய பிரமுகர்களும் இதில் கைதாகியிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கின்றது. அப்படி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு நேரத்திலே உளவுத்துறை இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இருக்கின்றது என்றது உளவுத்துறைக்கு தெரியாமலா போயிருக்கும். ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் அந்த காவல் நிலையம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய தலைவரை படுகொலை செய்துவிட்டு அதோடு வந்து இது வந்து ஒரு ரவுடிகளுக்கு
உள்ள ஏற்பட்ட கொலை என்று மூடி மறைத்துவிட்டு வேறு ஒரு செயலில் ஈடுபடலாம் என்று நினைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முழுமையான கருத்தியலை மிக மிக அதிகமாக எதிர்த்து அனைத்து மேடைகளிலும் முழங்கியவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். உதாரணத்திற்கு, பண்ணை அடிமைகள் போல நாங்கள் இருக்க தயாராக இல்லை, மற்ற தலித் கட்சிகள் 2 தொகுதி 3 தொகுதி வாங்கி கொண்டு கலைஞர் மு கருணாநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவேன் என்றும், அதன் பிறகு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவேன் என்றும், ஏற்கனவே அவர்களை பையனை பிடிக்காம தான் அப்பா சொல்கிறது வேணான்னு சொல்லி தான் பையன் வரான், திமுக விட்டு விலகி இந்த கட்சிகளில் சேர்றான். அப்படி சேரும்பொழுது அவங்களெல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி போய் எடுத்துன்னு போயிட்டு அவங்களோட பிரதிநிதி நான் தான், நீங்கள் முதலமைச்சராக இருங்க அப்படின்னு சொல்கிற பண்ணை அடிமை செய்ய நாங்கள் விருப்பப்படலை. அதே இப்போ நானும் அவங்கள மாதிரி போனாக்கா நான் நல்லா பேண்ட் ஷர்ட் ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்கேன், அதோட பெரிய பொக்கேவா வாங்கி போயிட்டு அறிவாலயத்துலேயோ அல்லது போயஸ் கார்டன்லேயோ போயிட்டு நின்று பொக்கே கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற 1 சீட்டை 2 சீட்டை வாங்கிட்டு வர்றதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் இந்த பண்ணை அடிமை வேலை செய்யவில்லை. எனக்கு கருத்தியல் ரீதியாக மாறி வராங்க. திராவிட மாடல் வேணாம், திராவிட முன்னேற்ற கழகம் வேணாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேணாம், இவங்கெல்லாம் வேணாம், நாங்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக எங்களுக்கென்று சுயமாக சொந்த வீடு கட்டி கொள்கிறோம் அப்படி என்று சொன்று வருபவர்களை மீண்டும் எடுத்து போய் அவர்களை தான் முதலமைச்சராக, ஏன் உதயநிதி முதலமைச்சராக்கப் போகிறேன், ஏன் அவருடைய சன் இன்பநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கப் போகிறேன் என்றெல்லாம் கூட வருவார்கள். இதற்கெல்லாம் எங்கள் கட்சி சம்மந்தப்பட்ட கட்சி கிடையாது. திராவிட மாடலை ஒழித்து ஒரு சாதாரணமான ஒரு அம்பேத்கரிசத்தை பயன்படுத்தும் ஒரு ஆட்சியை வரவைப்பு தான் எங்களுடைய கோரிக்கை என்று எங்களுடைய தலைவர் முழுக்கமாக அவங்க அடித்தளத்தை ஆட்டினார். அந்த அடித்தள திமுக அதிமுக அடித்தளத்தை ஆட்டினார். அப்படி ஆட்டும்போது இப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் தலைவன் எவ்வளோ பெரிய இளைஞர் செல்வாக்கு இருக்கின்றது, இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வளர்ந்து விட்டால் நாளைக்கு நம்முடைய அடிமடியிலே கையை வைக்குவது போல இருக்கிறதே என்று அவரை உயிரை மாய்த்தார்கள். ஆனால் அவர் கருத்தியலை மாய்க்க முடியும். திமுகவுடைய அடித்தளத்தை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆட்டி பார்த்ததுனால தான் அவர் படுகொலை செய்யப்பட்டாரா? அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய கொள்கைகளை, அந்த கொள்கை வேரை பிடுங்கி புது செடிகளை நட்டு வளர்த்தார். அப்படி நட்டு வளர்க்கும் போது இந்த செடிகள் வளர்ந்தால் நம்மளுடைய மரம் அழிந்துவிடும் என்று குறிவைத்து அரசியல் படுகொலையாக இதை நிகழ்த்தினார்கள். நீங்க ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு காரணம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே திமுக முதலமைச்சர் தொகுதி இப்படியே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில நேரடியா முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி. 2008 செல்வ பெருந்தகையை விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய எம்எல்ஏ 2 எம்எல்ஏக்களை ஒரு எம்எல்ஏ எங்களுடைய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அனுப்புகிறாங்க. இந்த சதியில் யாருக்கு பங்கு இருக்குன்னா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களும், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் மற்றும் செல்வ பெருந்தை அவர்களும், இவர்கள் 3 பேரும் திட்டம் தீட்டி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பதவியை பறித்து அந்த தலைவர் பதவியிலே செல்வ பெருந்தகை அவர்களை அமர வைக்கிறார்கள். அப்படி உண்மையாலுமே திருமாவளவன் அவர்களுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் பிரச்சனை இருந்தால் அவரை கட்சியை விட்டு நீக்கி இருப்பார். அவர் எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்வதை திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏ ஆகவும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராகவும் செல்வ பெருந்தகை தொடர்ந்தார் 18 மாதங்கள். அப்படி தொடர்ந்த அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி மிகவும் தீவிரமாகவும் வீரியமாகவும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த கருத்தியலை அழிப்பதற்காக ஆளுங்கட்சிகளுடைய இது ஒரு வேலை தான். எப்பொழுதும் ஒரு சிறிய கட்சி, ஒரு சாதாரணமாக ஒரு கட்சி மிகுந்த ஆற்றலுடன் வளர்கின்றதோ அதை நசுக்கி எடுப்பது தான் அவர்களுடைய வேலை. அப்படி பார்த்தா செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்லீப்பர் செல் மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் பயன்படுத்திருச்சுங்கிற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. 2 கட்சிகளும் அவங்களுக்கு எந்த விதமான கருத்து முரண்பாடுமே கிடையாது. செல்வ பெருந்தகை ஏன் அந்த திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஏன் ஸ்லீப்பர் செல்லா பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஸ்லீப்பர் செல்லுன்னு 2 எம்எல்ஏ தான் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான கருத்து முரண்பாடும் கிடையாது. அதன் பிறகு இங்கு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் காங்கிரஸில் அவர் போய் சேர்றாரு. இதற்கு இடையில் விடுதலை சிறுத்தையுடைய கட்சியுடைய தலைவர் ராஜினாமா அவர் செய்தது பிறகு என்னுடைய கட்சியிலிருந்து அவருடைய ராஜினாமாவை நான் எம்எல்ஏவை நீக்கிவிட்டேன், அவர் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டேன், அவருடைய எம்எல்ஏ பதவியை ரத்து செய்யுங்கள் என்று எந்த ஒரு கடிதமும் கொடுக்கவில்லையே. சார் நான் இது இப்படியே கேட்குறேனே, பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக செல்வ பெருந்தகை தொடரும் பொழுது விசிகாவுடைய எம்எல்ஏவும் செல்வ பெருந்தகை இருக்காரு. இப்படி 2 கட்சியில செல்வ பெருந்தகை இருக்கிறத ஏன் திருமாவளவன் வேடிக்கை பார்க்கணும்? திருமாவளவனுக்கு இதுல இருக்கக்கூடிய லாபம் என்ன? வட தமிழ்நாட்டிலே
அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய கருத்தியல் ரீதியான இளைஞர்களின் செல்வாக்கு மிக வெகுவாக இருக்கின்றது. வட தமிழகத்திலே அவருடைய செல்வாக்கை எடுத்து சென்று மிகவும் மற்ற மாவட்டங்களில் உள்ளதைப் போல எளிமையாக இல்லை. அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் என்று சொல்லக்கூடிய கருத்தியல் ரீதியாக அம்பேத்கர் இயக்கங்களுடைய அந்த அம்பேத்கர் கொள்கையை பயன்படுத்தி அண்ணனை முக்கியமாக பின்தொடர்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சூழ்நிலையில் ஆம்சாங் அண்ணன் அவருக்கும் ஒரு தடையாக தான் இருந்திருக்கின்றார். யாருக்கு? திருமாவளவனுக்கா செல்வ பெருந்தகை அவர்களுக்கா? நீங்கள் கேள்வி கேட்டவருக்காக நீங்க கேட்ட கேள்வி செல்வ பெருந்தகை தான் கேள்வி கேட்டேன். இல்ல, நீங்க திருமாவளவனை வேடிக்கை பார்க்கிறாரே. நீங்க கேள்வி கேட்டது தலைவர் திருமா அவர்களுடைய லாபம் என்ன என்று கேட்டீர்கள். அதற்கான நஷ்டம் என்ன என்பதை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில லாபம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அல்லது செல்வ பெருந்தகைக்கும் இருக்கும் நினைக்கிறீங்களா? இது எங்களுடைய தொண்டர்களும் முழுக்க அவருடைய மனதில் நினைப்பது என்னவென்றால், நம்முடைய கட்சியுடைய வளர்ச்சியை தடுக்கவும் அண்ணனுடைய கருத்தியலை சாய்க்கவும். ஏனென்றால் திருமா அவர்கள் அங்கு மரணத்திற்கு வந்தார். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கருத்தியல் சாய்ப்பதற்காகவா அல்லது ஆம்ஸ்ட்ராங்கையே சாய்ப்பதற்காகவா? இரண்டையும் நான் முழுக்கமாக சொல்லிக் கொள்ளுகின்றேன். அண்ணனுடைய கருத்தியல் ரீதியாக வளர்ந்ததினால் அவரை காவல்துறையை வைத்து ஒடுக்க முடியவில்லை. அதே போல் சட்டத்தின் மூலமாக அவரை கைது செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர் சட்டப்பிரகாரம் தான் எல்லாத்தையும் நடத்தி காட்டினார். அதனால் அவர் ஆளுகின்ற முதலமைச்சராக இருந்தாலும் அந்த இடங்களிலே அவருடைய கொள்கை ரீதியாக அவர்களிடம் எந்த விதமான உந்துதலையும் சாவர்ஜினிட்டியும் செலுத்த முடியாது. ஆகையினால் தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இந்த ஒரு படுகொலை நடந்திருக்கின்றது. இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலமைச்சர் தொகுதியில் இந்த படுகொலை நடைபெற்றது. அப்படி நடைபெறும் பொழுது தலைவர் திருமா அவர்கள் எங்களுடைய அண்ணனுடைய மரணத்திற்கு வந்தார். அங்கு வரும்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த பிடிப்பட்ட கொலையாளிகள் மட்டும் அவங்க உண்மை குற்றவாளிகள் கிடையாது, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்று மிக எழுச்சி குரல் கொடுத்தார். அங்கு வந்த பொழுது அனைத்து அங்கே இருக்கின்ற மக்கள், அதாவது அண்ணனை சார்ந்த மக்கள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும்போது இவரை பின்பற்ற தொடங்குவார்கள் என்று ஒரு எண்ணம் இருந்திருக்குமோ என்னவோ திருமாவளவன் அவர்களுக்கு. ஆமாம். ஆனால் அதன் பிறகு அவர் முதலமைச்சரை போய் சந்திக்கின்றார். திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு சால்வை அணிவிக்கின்றார். சால்வை அணிவித்து வெளியில் ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அப்படி பேட்டி கொடுக்கும் பொழுது இந்த கொலைக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தமே இல்லாம திருமாவளவன் இப்படி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் கேளுங்க. இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இல்லை, அதுக்கப்புறம் கேளுங்க. இந்த கொலையை சிபிஐக்கு விசாரணைக்கு எடுத்து சொல்லக்கூடாது. எடுத்து செல்லக்கூடாது. சரி, திருமாவளவன் கேட்கிறார், சொல்றாரு. ஏன்னா எங்களுடைய பெகஞ்சி தேசிய தலைவர் பெகஞ்சி மாயாவதிஜி அவர்கள் திமுக அரசாங்கத்திற்கு இது தொடர்பில்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னார். அதற்கு எதிர்கருத்தை இவர் சொல்கிறார். இவர் எங்கள் கட்சி கிடையாது, திருமாவளவன் அவர்கள். அவருக்கென்று ஒரு தனி இயக்கம் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இதை சொன்னார். சொல்லிவிட்டு ஏன் என்று அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். பாரதிய ஜனதாவில் இருந்த கொலையாளிகளில் சம்மந்தப்பட்டிருப்பவர்கள் இதில் மத்திய உளவுத்துறை அமைப்பான சிபிஐ விசாரித்தால் அவர்களெல்லாம் தப்பிக்கொள்வார்கள் அப்படி என்று சொன்னார். அதன் பிறகு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார். ஆரோதரா வழக்கு இதை சம்பந்தப்பட்டிருப்பதாக அண்ணன் மீது சேரை வாரி வீசினார். ஆரோதரா வழக்கையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும், அப்போது தான் இதில் உண்மையான குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்றார். ஆரோதராவுக்கும் இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது என்று சொல்வதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கின்றது. சிஎம் அவர்களை பார்க்கும்போது முதலமைச்சரை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு பேச்சு, முதலமைச்சரை பார்த்ததுக்கு பிறகு ஒரு பேச்சு. அவர் திருமாவளவனா இல்லை இருநாவளவனா என்று பலர் கேள்வி கேட்டார்கள். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில திருமாவளவன் ஏன் நாடகம் ஆடணும்? அப்படி நாடகம் ஆட வேண்டிய அவசியம் தேவை திருமாவளவனுக்கு என்ன இருக்க போகுது? அதையும் மீறி ஒரு படி மீறி ரஞ்சித் கூட்டுகின்ற கூட்டத்தில் நீங்கள் போகாதீர்கள், அவர்களெல்லாம் கூலிப்படையினர், கூலிக்காக வாங்கி கொண்டு ஒன்று கூடுகிறார். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில இயக்குனர் ப. ரஞ்சித்தை எதிர்த்து ஏன் திருமாவளவன் அந்த இடத்துல செயல்பட்டார்னு நினைக்கிறீங்க? அதாவது 20ஆம் தேதி ஜூலை மாதம் 22ஆம் தேதி நாங்கள் படம் திறக்கிறோம். 21ஆம் தேதி ரஞ்சித் அவசரமாக அவரை உளவுத்துறை இயக்கி ஒரு கூட்டத்தை நடத்த சொல்கிறது, ஒரு பேரணியை. அப்போ பேரணியை நடத்த சொல்லும் பொழுது நாங்கள் மறுநாள் படம் திறக்கின்ற அந்த நிகழ்வு மத்திய எங்களுடைய பொறுப்பாளர்கள் உட்பட அனைத்து நபர்களும் அங்கு வருகின்றார்கள்.
அப்படி வரும்பொழுது அவர்களுடைய அந்த வருகையும் வந்து தடைப்படுவதற்காகவும் ப்ளஸ் வந்து அந்த இடத்தில் மறுநாள் கூட வேண்டிய கூட்டம் குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உளவுத்துறையுடன் திட்டமிட்டு திருமா அவர்கள் நாடகமாக ரஞ்சித்தை சண்டை இழுப்பது போல இழுக்கின்றார். அவர்களுக்குள்ள உண்மையால எந்த சண்டையுமே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் இன்றும் வந்து சமாதானமாகத்தான் இருக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் கூலிப்படை என்கின்றார். இவர் என்ன சொல்லுகின்றார், நான் அண்ணன் திருமாவுக்கு ஆதரவாகத்தான் இருப்பேன், நீங்கள் தைரியமாக வாங்கள், உங்கள் ஆளுங்கட்சியுடைய அழுத்தத்தை நீங்கள் எதையும் நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று இவர் சொல்ல, அதற்கு அவர்கள் ஆளுங்கட்சி வந்து அழுத்தம் கொடுக்க நான் பலவீனமாக இருப்பவன் அல்ல என்று அவர் சொல்ல இவர்கள் 2 பேருக்கும் வார்த்தை போர் நாடகம் தான் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு ஒரு நிகழ்வில் பார்த்திருப்பீர்கள். நான் வந்து ஒரு 400 பேரை கைது செய்தபோது அண்ணனுடைய மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் போவதை அவர்கள் பர்மிஷன் கொடுத்த பிறகு கைது செய்த பிறகு நான் சொன்னேன், முதலமைச்சர் தொகுதியிலே எங்கள் அந்நியாரை நாங்கள் இதே குளத்தூரிலே நிறுத்த வைப்போம் அடுத்த தேர்தலிலே அப்படி என்று சொன்னேன். ரஞ்சித் அவர்கள் எந்த விதமான வந்து ஆலோசனை இல்லாமல் ஒரு செயல்பாடும் இல்லாமல் நேரடியாக எங்களுடைய கூட்டத்திற்கு வந்தார். நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து அந்நியா அவர்களை நான் திருவள்ளூரில் நிற்க வைக்கிறேன் என்று சொன்னார். அப்போது ஆளுங்கட்சிக்கு வந்து சாதகமாக வந்து அவர் குளத்தூரில் நிற்க வைக்க மாட்டேன்றது ஒரு ப்ரூவ் பண்ணுறாரு. சொல்கிறீங்க முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி நடத்த வேண்டிய 22ஆம் தேதி நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம். அவர் 21ஆம் தேதி கூட்டத்தை வந்து கூட்டி வந்து அவர் ஊர்வலம் நடத்தணுன்ற ஒரு கோரிக்கை வந்து அவருக்கு அவசியம் இல்லை. 23ஆம் தேதி நடத்திருக்கலாம், 24ஆம் தேதி நடத்திருக்கலாம். நாங்கள் 22ஆம் தேதி படம் திறப்பு வச்சுருக்கிறோம். இது வந்து அந்த 22ஆம் தேதின்றது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு நாள். இறந்த மறுநாளே நாங்கள் 22ஆம் தேதி படம் திறக்கும் என்று அறிவித்து விட்டோம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து இந்த சமுதாயத்திலே தலித் சமுதாயத்திலேயே வந்து நாங்கள் 2 பேர் தான் வந்து முக்கியமான ஆட்கள் என்று காட்டிக்கொள்வதாக இருவரும் நாடகம் போட்டார்கள். ரஞ்சித் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் அதன் பிறகு கட்டி பிடித்து கொண்டார்களே மேடையிலே, பார்க்கவில்லையா நீங்கள்? அப்ப ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில நீங்க சொல்றத பார்த்தா முதலமைச்சர் செல்வ பிறந்தகை அவர்கள், திருமாவளவன் அவர்கள், இயக்குனர் ரஞ்சித் எல்லாருமே எதிர்த்து அகைன்ஸ்டா பேசுறீங்களே, அப்ப இவங்க எல்லாருமே திட்டமிட்டு நாடகம் ஆடுகிறார்களா? இல்ல, அதாவது ரஞ்சித் வந்து நான் அவரை எதிர்த்தெல்லாம் பேசல. அவரு வந்து அவருடைய செயல்பாடுகள் அவர் என்னவென்று செய்வது என்று தெரியாமலே அவர் வந்து அவரை வந்து இயக்குகிறார்கள். அதனால அவர் ரஞ்சித்தை இயக்குவது யார்? ரஞ்சித்தை வந்து உளவுத்துறை வந்து அழைத்து அவர்களை மீட்டிங் போடுகிறார்கள். அவரை போலீஸ் உளவுத்துறை மீட்டிங் போடுகிறார். அவர் வந்து இது போல் செய்தால் சரியாக இருக்குமோ அப்படி என்று நினைத்து கொண்டு செய்கின்றார். ஆனால் அது வந்து சரியல்ல என்பது அவருக்கு பின்னால் தெரிய வரும். உளவுத்துறையுடைய மிரட்டலுக்கு ரஞ்சித் பயந்து போய் தான் இப்படியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாருங்கிறீங்களா? அது மிரட்டல்னு அவர் வந்து எடுத்துக்க முடியாது. நாங்கள் அண்ணன் இருந்த வரைக்கும் சரி, இன்று வரைக்கும் சரி, ரஞ்சித்திற்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் பகுஜன் சமாஜ் கட்சி எப்போதும் வந்து துணையாகத்தான் நின்றிருக்கின்றது. அது தொடர்ந்து நாங்கள் நிற்க வைப்போம். அவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் அதை செய்கிறார்கள். அப்படி என்று எங்களுக்கு தெரியும். நான் வழக்கறிஞர் என்ற முறையில் யார் எந்த முறையில் எப்படி அவர்கள் செயல்பாட்டு இருக்கின்றது என்பதை எங்களால் தெரிந்து கொள்ள முடியும். சார், நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். பாம் சரவணனை போலீஸார் ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ண உடனே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியை கொலை பண்றதுக்காக தான் பாம் சரவணன் பதுங்கி இருந்தாரு அப்படின்னு சில செய்திகள் அடிபட்டது. அது செல்வ பெருந்தகையா திருமாவளவனா, யாரை கொலை பண்ணுவதற்காக பாம் சரவணன் பதுங்கி இருந்ததா பேசப்படுது? இல்லை, இப்போ நீங்க சொல்றது வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறவங்கள முக்கியமான தலைவர் பட்டியலின தலைவர் வேற சொல்றாங்க. என்னோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும், as per my knowledge, அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து பொய்யா வந்து கிளப்பி விட்ட செய்தி. அப்ப பாம் சரவணன் செல்வ பிறந்தகை அவர்களை கொலை பண்ணுவதற்காக பதுங்கி இல்லை, யாரையுமே அது மாதிரி வந்து ஒரு மோட்டிவே வந்து எதையுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வந்து பிடிச்சி உள்ளே போட்டுட்டுறதுக்கான வந்து ஒரு ஒழிய நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி எந்த விதமான தத்துவார்த்த ரீதியான ஒரு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. என்ன ரீசன்னாக்கா, எங்களுடைய கட்சியுடைய கொள்கையை யாராக இருந்தாலும், இப்போது தென்னரசு வந்து கொலை செய்யப்பட்டார், அதன் பிறகு வந்து எல் முருகன் என்ற எங்களுடைய கட்சியுடைய கவுன்சிலர் கொலை செய்யப்பட்டால் நாங்கள் சிபிஐ வரைக்கும் வழக்கை எடுத்து சென்று நடத்தி இருக்கின்றோம். சிலருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய கட்சியுடைய கொள்கையுடைய. இது போன்ற பழிக்கு பழி வாங்குவதாக குற்றம் சுமத்தி அவர்களை வந்து வழக்கில் சிக்க வைத்து இது போன்ற வந்து ஈக்குவலாக, இப்போது ஒரு நாய் நம்மளை கடிச்சிடுது, நாயை தொத்தின்னு போய் நம்ம கடிச்சிட்டு வரது கிடையாது. அந்த நாய் கடிச்சதுக்கான இன்ஜெக்ஷன் தான் போடணுமே ஒழிய, இது நான் வந்து கலோக்கியலாக சொல்கிறேன். அதை விட்டுட்டு வந்து திரும்பி போயிட்டு வந்து துரத்திட்டு போய் கடிக்கிறது மனித இயல்பு கிடையாது. அதனால் வந்து எங்களுடைய கட்சியோடைய இது வந்து முறைப்படி சட்டப்பிரகாரம் வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறது தான். இந்த பழிக்கு பழி வாங்குறன்ற விஷயம் வந்து இது வரைக்கும் எங்கள் இதில் கிடையாது. கிளப்பி விடுகின்ற செய்திகளை ஒழிய அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் கிடையாது.
ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில இது வரைக்கும் கிட்டத்தட்ட 30 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ். ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இது வரைக்கும் 20 பேரை போலீசார் கைது பண்ணிட்டாங்கன்னு வேற அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா சொல்றீங்களே. இப்போ பல இடங்களில் ரெட்டில்ஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, புழலில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, பல இடங்களில் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக கேட்குறேன். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஆதரவாளர்கள் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களே, இந்த 20 பேருமே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்க காத்திருந்தவர்களா? இல்லை, உண்மையாலுமே அதில் யாருமே ஆதரவாளர்களும் கிடையாது. அவங்க வந்து கைது செஞ்சவங்க வந்து இந்த கொலை வழக்குக்காக பழி வாங்க துடிச்சவங்களும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மித்து செட் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து ஒரு 2 பேர்னா பரவாயில்ல சார், 20 பேரை ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர் கைது அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட தோணுது. ஆதரவாளர்னு சொல்லிட்டு திரும்பி கேள்வியை ஆம்ஸ்ட்ராங் அவருடைய தம்பிகள் இல்ல தம்பிகளும், அதாவது இது எப்படிதான் கேட்கும்? அண்ணனுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு யாருமே வந்து உண்மையாலுமே அந்த ஆதரவாளர்கள்லாம் கிடையாது. அது மாதிரி வந்து கைது செய்யப்பட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த 20 பேர் கிட்ட இருக்காங்கன்னு சொன்னல, அவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு புட்டப் எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி உண்மையாலுமே வந்து அண்ணனுடைய ஆதரவாளர்கள் அவர்களை பழி வாங்க துடிச்சவங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு நிகழ்வும் கிடையாது. அந்த மாதிரி எங்களுடைய கொள்கையை சொல்லிட்டோமே, நாங்கள் பழிக்கு பழி வாங்குவது எங்கள் கொள்கை கிடையாது. அப்புறம் எதுக்கு 20 பேர் மீது வந்து போலீஸார் வழக்கு பதிவு? சார், நீங்கள் 10 பேர் 5 பேர் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டுட்டு அவங்கள பழி வாங்க போனாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்கல்ல. ஏன்னா அந்த சைடில் இருக்கிறவங்க வந்து அதை தொழிலாக வச்சின்னு வந்து இருக்கிற வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தொழிலாக வச்சின்னு சுற்றுறவங்க. அதில் போய் ஒரு கொஞ்சம் பேர் ஸ்ட்ரென்த்தாக இவ்வளோ பேர் வந்து சேர்ந்து இதை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்புவாங்கல்ல. மித்தை செட் பண்ணுறாங்க சார் அரசாங்கம். அந்த மித்து செட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இந்த கொலைக்கு வந்து பழிக்கு பழி வாங்க வந்து ரவுடி படுகொலை. அப்போ படுகொலை நடந்தது வந்து ஒரு ரவுடியோடைய படுகொலையே வந்து இன்னொரு ரவுடி அதாவது ஜஸ்டிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி மித்து செட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பழி நான் எங்களுடைய கொள்கை சொல்லிட்டோமே, நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அது சம்மந்தமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும். இப்போ வந்து கைது பண்ணிக்கிற குற்றவாளிகள் இல்லாமல் கைது பண்ண வேண்டியவங்களையும் கைது பண்ண வேணுன்றது தான் எங்களுடைய கொள்கை. சரி, கைது பண்ண வேண்டியவங்க வெளியில இருக்காங்கன்னு சொல்றீங்களே, அது யாரு? சம்போ செந்தில் இருக்காரு, வேற யாரும் இருக்கா? மற்ற 3-4 பேர் இருக்காங்க. அதில் வந்து தாராளமா மீடியாவில் சொல்லலாமே, தாராளமாக மீடியாவில் வந்து நாம் பல முறை நேரடியாக வந்து இதை வந்து சொல்லி முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேதியை கேட்டுட்டோம். முதலமைச்சர் எங்களை சந்திக்க விரும்பலை. காரணம் வந்து நீங்கள் அவரை தான் கேட்கணும். எனக்கு வந்து நான் சந்திக்க விரும்பலன்றதை நான் சொல்லலாம், ஏன் சந்திக்க விரும்பலன்றதை அவர் தான் சொல்லணும். பாம் சரவணனை போலீசார் இன்னைக்கு துப்பாக்கிகளை ஷூட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன மாசம் ரவுடி அறிவழகனையும் இதே மாதிரி தான் ஷூட் பண்ணி காலுக்கு கீழே ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப ரவுடி அறிவழகனும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆதரவாக பழி வாங்க காத்திருந்தவர் தானா? இப்போ வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு காரணம் வந்து தேவைப்படும் பொழுது ஒரு ரவுடிசத்தை ஒழிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்றது வந்து உண்மை. அதபடி இப்போது அண்ணனுடைய மரணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய எதுவும் வந்து ஒரு இன்சிடெண்ட்டும் சென்னை நகரத்தில் நடக்கலைன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன, திட்டமிட்டு கொலை பண்ணுற சிசிங் ராஜா மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிளான் போட்டு வந்து அவங்க வெளியில் இருந்துக்கிட்டே கொலை பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் சுட்டாங்கன்றதுனால வேறு யாரும் தலையெடுக்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. அப்படி வந்து ரவுடிகளுக்கு தெரிந்த மொழியில் அவர்கள் புரிய வைக்கப்படும் என்று கமிஷனர் முதல் நாளே அறிக்கை விட்டார். ரவுடிசம் ரொம்ப ஹெவியாக போகும்போது ஒரு 5-6 என்கவுண்டர் வந்து நடத்துவாங்க. அப்படி நடத்தும்போது ஒரு காலத்துலையும் இப்படி இருந்தது. அப்போ நடந்த வெள்ளரவி என்கவுண்டர், இந்த மாதிரி என்கவுண்டர்ஸ்லாம் நடக்கும்போது ரவுடிங்கன்றவங்க ஏற்கனவே மிகப்பெரிய கோழைகள், மிகப்பெரிய ரவுடின்னு சொல்லிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மனசில் தைரியம் இல்லாமல் அவரை எதனா சாவடிச்சிட போகிறாங்கன்னு அவர் போய் முன்னாடி போய் இன்னொருத்தர் போய் சாவடிச்சிருவார். பயந்தாங்கோலிகள் பேர் தான் ரவுடி. சரி, அப்படி வந்து இப்போது 4 பேரை சுட்ட உடனே மற்ற ரவுடிங்கெல்லாம் பயந்து போய் அடைக்கின்னு மூடின்னு வாயை மூடின்னு கம்முன்னு அவங்க வேலையை பார்த்துக்கின்னு ஊரை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதனால வந்து சென்னை மாநகரம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது. யாரையோ குறிப்பிட்டு குத்தி காட்டுற மாதிரி இருக்குது. அது யாரையும் குத்தலை, யாரும் குறிப்பிட்டு குத்தி சுற்றி எல்லாம் குத்த மாட்டேன், நேரடியாகவே பேசுவேன். யாராக இருந்தாலும் நீங்கள் யாருன்னு பேர் சொல்லி கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவேன். யாரை நான் சுற்றி வளைச்ச பேசுகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. டைரக்ட் டு டைரக்ட் தான் பேசுவேன். ரவுடி சம்போ செந்தில் தான் இப்படி சொல்ல வரீங்களா? சம்போ செந்தில்லாம் ரவுடி எல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து பின்னாடி இருந்துன்னு ஒரு பெரிய டான்கிற மாதிரி தான் கட்டமைக்கிறாங்களே எல்லாரும். நீங்கள் என்ன அவர்னா தாவூத் இப்ராஹிமா ஒரு டான் சொல்கிற அளவுக்கு? எல்லாம் 18 வருஷத்துக்கு முன்னாடி என் முன்னாடி உட்காந்து இது மாதிரி பேசிட்டு அவரோட ஒரு வேலையை வந்து முடிச்சுட்டு தான் போனார் வழக்கு சம்மந்தமாக. அதனால் வந்து ஒரு போலீஸ் வந்து எப்பவுமே சாதாரணமாக ஒரு ஆளை, இப்போ நீங்கள் ஒரு ரவி இருக்கீங்க, நீங்கள் ரவி இருந்தாக்கா கொஞ்சம் 10 ரவி இருப்பாங்க அந்த ஊரில். வெள்ளை ரவி, மஞ்சள் ரவி, குட்டை ரவி, ஹைட்டு ரவி, இப்படியெல்லாம் வந்து பேர் போலீஸ் தான் பேர் வைப்பாங்க.
ஒரு சாதாரண ஆளை வந்து பெரிய அளவுக்கு ரவுடி மாதிரி ஒரு சித்தரிக்கிற அளவுக்கு வந்து போகுதுன்னா அது எஃப்ஐஆரில் போலீஸ் வைக்கிற பேரை வச்சு தான். சம்பவ செந்தில்னா எதுக்கு வச்சாங்க? அந்த இடத்துல சம்பவத்தை போய் பண்ணிடுவார் அப்படின்னாக்கா போலீஸ் தாங்க ஒரு ஊரில் பெரிய ரவுடியாக இருக்கணும். அப்படி போலீஸ் பெரிய ரவுடியா இல்லைனாக்கா பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது. இப்போ போலீஸா ரவுடிங்கிறீங்களா? போலீஸ் இருக்கிறதுலேயே வந்து அந்த ஊருக்கு பெரிய ரவுடியா இருக்கணும். அப்படிதான் வந்து இருந்தால் தான் வந்து அந்த ஊரில் சட்டம் ஒழுங்கா போலீஸ் தான் டானா இருக்கணும். டானா இருந்தா தான் ஊர் கண்ட்ரோலா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. போலீஸ் டானா இருக்கும்போது தான் வந்து பொதுமக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. எல்லாம் தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரனா ஆயிட்டானாக்கா வந்து பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. போலீஸுக்கு அந்த அதிகாரம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்களுக்கு தேவையான பலத்தை பயன்படுத்தி கைது செய்யலாம் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் தான் இது மாதிரி சுட்டு பிடிக்கிறதுக்கும் வந்து சட்டத்தை வந்து அனுமதிச்சிருக்குது. அதுக்கு வந்து தலைக்கு மேலே சுட்டாங்க, காலுக்கு மேலே சுட்டாங்கன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். காலுக்கு முட்டிக்கு கீழே சுடலாம் அப்படின்றது ஒரு சட்டம். ஸோ அப்படி பிடிச்சி எடுத்துன்னு வந்து சுட்டாங்கன்னா அது வந்து அது போலீஸுக்கு வந்து அது கௌரவமாக இருக்காது, அழகாக இருக்காது. மாட்டிக்கினவனை போயிட்டு கூப்பிட்டு வந்து சுடுறது, சரண்டர் ஆனவனை கூப்பிட்டு வந்து சுடுறது அப்படின்றது வந்து அது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் சில நேரத்தில் வந்து பாடம் கற்பிக்கணும், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆட்களுடைய படுகொலை எல்லாம் வந்து ஈடுபட்டுட்டு தப்பிச்சின்னு வந்தோம். ஏன்னா அந்த ரவுடிங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க, அதான் தப்பிச்சின்னு வந்துடுவாங்கன்றதுக்காக சில நேரத்தில் வந்து முடிச்சிருக்காங்க. இதுல எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா, அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்ற பிறகு ரவுடிகளுக்கு புரியுற பாஷையில பேச 3 என்கவுண்டர் நடந்துச்சு. ஆனா இப்ப தொடர்ச்சியா 2 ரவுடிகளை ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே, அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை போலீஸ் மாத்திருக்கு. நிறைய கண்டனங்கள் வந்து எழுந்தன. மனித உரிமை மீறல் உயர் நீதிமன்றத்தில் வந்து சில கைட்லைன்ஸை வந்து கொடுத்தாங்க. என்கவுண்டர்ஸில் வந்து போலீஸ் ஈடுபடும் போது சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு. அதனால் அந்த ரூல்ஸ் பிரகாரம் வந்து காலுக்கு கீழே சுடணும் அப்படின்ற ரூல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்துலேயும் மற்ற எதுங்களும் கண்டனங்கள் எழாமல் இருந்திருந்தாக்கா இது போன்ற வந்து பாம் சரவணன் அவர்கள் உள்பட வந்து வேறு யார் கிடைச்சாலும் என்கவுண்டர் தான் நடந்திருக்கும். இப்போ பாம் சரவணனை காலுக்கு கீழே ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, பாம் சரவணன் உள்பட அவருடைய சகாக்கள் எல்லாம் இதன் மூலமாக பயந்துட்டாங்களா, பயப்படுவாங்களா? பிரச்சனைனா சண்டை போடுறதுக்கு பேர் தான் ரவுடிசம். பின்னாடி போய் மறைஞ்சிக்கிட்டு வந்து ஒருத்தரை வந்து சாகடிக்கிறது பேர் வந்து ரவுடிசம் கிடையாது. பாம் சரவணனை அவர் சுட்டதுனால மற்ற ரவுடிங்களை பயந்துட்டாங்களா, மற்ற அவரோட சகாக்கள் பயந்துட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. பொதுவாகவே ரவுடிசம் வந்து சென்னையில் வந்து தலை தூக்க முடியாத அளவுக்கு இது மாதிரி வந்து நேர்மையான அதிகாரிகள் வந்து வேணும். அருண் சார் அவர்கள், கமிஷனர் அவர்கள் வந்து வந்த பிறகு வேறு பெரிய கொலைகள் எதுவும் நடந்ததாக இல்லை, ரவுடிசம் மர்டர் நடந்ததாக இல்லை. அதற்கு வந்து ரவுடிகள் வந்து பலர் பயந்து வந்து அவர்கிட்டயே வந்து சரண்டர் ஆகி இனிமேல் நாங்கள் எந்த இதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த 2 ரவுடிகள் கூட வந்து சரண்டர் ஆனாங்க. நீங்கள் கூட ஈஷா யுவராஜ், ஆமாம், நீங்கள் கூட அதை இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க. அப்போது ரவுடின்னு சொல்ல, அதாவது அந்த ஒரு பிரச்சனையை செய்யக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் அவர்கள்லாம் வந்து ஐயோ இந்த மாதிரி பண்ணாக்கா சுற்றுவாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து, அவர் வாழ்ந்தால் தானே அவர் வந்து ரவுடிசம் வந்து பண்ண முடியும், வாழ்க்கையே இல்லைன்னும் போது எப்படி ரவுடிசம் பண்ண முடியும்? அதனால் வந்து பயந்துக்கிட்டு வந்து அடங்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அடக்கமாக இருக்கிறது தான் வந்து போலீஸுக்கு வந்து உள்ள வந்து ஒரு பெருமை. அவங்க வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறாங்க. எப்பவுமே வந்து சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த என்கவுண்டர் 3 என்கவுண்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய வந்து மனித உரிமை ஆர்வலர்கள், இந்த புகழேந்தின்னு ஒரு வக்கீல் இருக்கார், அவருடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலித்துகள் யாராவது வந்து சுட்டு சாவடிச்சுன்னா அவர் வழக்கு போட மாட்டார். தலித் அல்லாதவர்கள் யாருன்னா செத்துட்டாக்கா வந்து அதுக்கு மட்டும் போய் வழக்கு போடுவார் போலீஸ் மேலே. அவர் ஒரு மாதிரி சைக்காலஜிக் ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து போலீஸை வந்து கார்னர் பண்ணுறது, ஒருத்தருடைய மனித உரிமை பாதிக்கப்படும் போது தான் அங்கே வந்து காவல்துறை வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி அந்த காவல்துறை வர வேண்டிய கட்டாயம் வந்து அந்த மனித உரிமை ஒன்றுத்துக்கு பாதிக்கப்படுத்துறது தான். அப்போ வந்து தனிப்பட்ட முறையில் போலீஸ்க்கும் அந்த ரவுடிக்கும் ஏதாவது விரோதம் இருக்குதா? ஒரு விரோதமும் கிடையாது. அந்த இடத்துல அவங்க சட்டம் அவங்க காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொருத்தருடைய மனித உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால காவல்துறை தலையிடும். நான் நிறைவாக ஓப்பனாக கேட்குறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை கேஸ் ஊற்றி மூடப்படுகிறதா? அதுக்கான முயற்சியை எடுக்கிறார்கள், அதெல்லாம் நடக்காது. இதை நாங்கள் வந்து ஐநா சபை வரைக்கும் பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஐநா சபை வரைக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சென்று வந்திருக்கின்றேன். அதே போல் இந்த வழக்கு சம்பந்தமாக தப்பித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது. நீங்கள் சொல்லுகின்ற அந்த அரசியல் குற்றவாளிகள், அரசியல் அந்த பிரமுகர்கள், இந்த அதிகாரி வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், மேலும் ரவுடிகள் வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தப்பித்தாலும் நீதிமன்றத்திலே கடைசியிலே கூட வந்து நீதிமன்றம் இந்த குற்றவாளிகளை ஏன் விசாரிக்கவில்லை, அவர்களை கைது செய்யுங்கள் என்று உத்தரவிடும். இப்போது அந்த கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள், தப்பித்தவர்கள் எல்லாம் இப்போது போஸ்டர் அடித்து கொண்டு வெளியே வருகின்றார்கள்.
அதில் மேலும் சிலரை வந்து விசாரிக்க வேண்டும் என்றால் சிபிஐயோ அல்லது வேறு ஒரு அமைப்போ விசாரிக்கும் பொழுது அனைவரும் வந்து விடுவார்கள் வழக்கில். இதில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் வந்து வழக்கில் வந்து கண்டிப்பாக எடுத்து வர வரைக்கும் எங்களுடைய கட்சி, எங்களுடைய வழக்கறிஞர் அமைப்புகள் வந்து ஓயாது. அனைத்து குற்றவாளிகளையும் இதில் எடுத்து வருவோம். நீதிமன்றத்திற்கே அந்த அதிகாரம் இருக்கின்றது. இன்னாரை நீங்கள் விட்டு விட்டீர்கள், அவர்களை எல்லாம் விசாரித்து கைது செய்யுங்கள் என்று சொல்வதற்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கின்றது. அதை சட்டப்பிரகாரம் தெரியாதவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிம்மதி வந்து சரியான முறையில் வந்து அவர்கள் தவறான முறையில் நிம்மதி அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிப்போம் நீதிமன்றத்தின் மூலமாக. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மேலெல்லாம் சந்தேகப்படுறீங்க. அது எவ்வளோ பெரிய டானா இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை முன் வச்சு நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.